Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 2ல Polity, Making of Constitution அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி chapter 1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். இந்த Making of Constitution is mere a story மாதிரி இருக்கும். சோ அத பத்தி பார்க்கலாம். So first 1934ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இது பார்த்தோம். M.N. ராய் ஒரு கம்யூனிஸ்ட். அவர்தான் வந்து இந்த ஐடியாவை ப்ரோபோஸ் பண்ணார். இந்த மாதிரி கான்ஸ்டிட்யூவன்ட் அசெம்பிளி ஒன்று செட்டப் பண்ணலாம். அதில் மெம்பர்ஸ் போடலாம். அந்த மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 1934ல அவர் சொன்னார். அடுத்து 1935ல INC officially demanded a constituent assembly to frame the constitution. இப்போ வந்து INC வந்து டிமாண்ட் பண்ணிட்டாங்க கான்ஸ்டிட்யூண்ட் அசெம்பிளியை கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வந்து செட்டப் பண்ணிட்டாங்க, டிமாண்ட் பண்ணியிருக்காங்க டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் 1935ல. And then 1938ல ஜவஹர்லால் நேரு declared that the constitution of free India must be framed without any outside interference. இப்போ என்னென்னா அவுட்சைட் இன்டர்ஃபியரன்ஸ்னால் யார்? பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஆப்வியஸாக. ஸோ பிரிட்டிஷ் யாரும் இல்லை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லிட்டாரு. அடுத்து 1940ல் the demand was accepted by ஆகஸ்ட் ஆஃபர். இப்போ ஆகஸ்ட் ஆஃபர்னால் இது நம்ம மாடர்ன் இந்தியாவில் படிப்போம், அதை பற்றி டீட்டெயிலாக எடுக்கிறேன். இப்போ ஆகஸ்ட் ஆஃபரில் ஓகே நீங்கள் வந்து கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1940ல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 1942ல் ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அங்கேருந்து வந்தார் இங்கிலாந்துலேருந்து. எதுக்குன்னா with a draft proposal for framing the constitution. இப்போ கான்ஸ்டியூஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட், ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ப்ரொபோசல் he gave it to Indian people. ஆனால் என்ன ஆச்சுன்னா முஸ்லீம் லீக் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க தனியாக ஒரு கண்ட்ரி கேட்டுட்டு இருந்தாங்க, பாகிஸ்தான். எங்கே இந்த டிராஃப்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா பாகிஸ்தானையும் இந்தியாவும் ஒன்றா ஆக்கிடுவாங்க, they won't give us a separate country அப்படிங்கிற கான்செப்டில் they rejected. அடுத்து 1946ல் கேபினெட் மிஷன் ப்ரொவைடட் தி ஸ்கீம் ஃபார் கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க கேபினெட் மிஷன். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வந்து எப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வைஸாக வந்து கேபினெட் மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் தென் அந்த ஸ்கீமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேபினெட் மிஷன் கொடுத்த ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த ஸ்கீமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா, டோட்டல் ஸ்ட்ரென்த். இப்போ கேபினெட் இப்போது இந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி இருக்கும் இல்லையா, அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389 இருக்கணும். ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 389. ஸோ இந்த 389ல் 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற 292 அதில் வந்து கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ்லேருந்து வருவாங்க அண்ட் 4 ஃப்ரம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ். ஸோ அப்போது வந்து இப்போ இருக்கிற லைக் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் தென் யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி, இப்போ இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி அப்போது வந்து கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் மாதிரி, 4 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி அப்போ இருந்திருக்கு. அதில் 296 அப்புறம் 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போது வருவாங்க. ஸோ 296 + 93 வந்து 389 இருக்கணும் டோட்டல் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் சீட்ஸ் அலாட்டட் இன் ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன். இப்போ பாப்புலேஷன் பொறுத்த மாதிரி தான் சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ். அடுத்து சீட்ஸ் அலாட்டட் அமாங் 3 கம்யூனிட்டிஸ். நம்ம பார்த்தோம் முஸ்லிம்ஸ்க்கு, சீக்ஸ்க்கு அண்ட் தென் ஜென்ரல். யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக சீட் அலாட் பண்ணது முஸ்லிம்ஸ்க்கு ஒன்று, அடுத்து சீக்ஸ்க்கு ஒன்று, அடுத்து இன்னொரு கேட்டகரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அடுத்து 4th ஒன் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இப்போது இந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஓட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம பண்ணுற ஓட்டிங் சிஸ்டம் லோக்சபாலெல்லாம் பீப்புள் எலெக்ட் பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக அடுத்து வர லெசனில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா எஃபெக்டிவ் மீன்ஸ் ஆஃப் லைக் ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேர் ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5th ஒன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் were nominated. இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருப்பாங்களே, அதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து நாமினேட் பண்ணாங்க. பீப்புளை வந்து நாமினேட் பண்ணாங்க, எலெக்ட் பண்ணல, நாமினேட் பண்ணாங்க. ஸோ ரிசல்ட் வந்து ஒரு நாள் வந்தது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸ் வின் பண்ணிடுச்சு. அடுத்து முஸ்லீம் லீக் வந்து 73. அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக நின்றுருப்பாங்களே தனித்தனியாக, அதில் வந்து ஒரு 15 சீட்ஸ் போயிடுச்சு. ஸோ இதுதான் ரிசல்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து உங்கள் கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி ஒர்க் பண்ணணும், கான்ஸ்டியூஷனை செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ வச்சாங்கன்னா, டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சாங்க. அடுத்து முஸ்லீம் லீக் வந்து இதை பாய்காட் பண்ணிட்டாங்க, முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து என்னென்னா அவங்க கலந்துக்கல அதில்.
ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில். அதுக்கப்புறம் டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா இருக்கார் இல்லையா, அவர் தான் டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போது இது என்னென்னா, இப்போதைக்கு அந்த எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு மேஜர் பார்ட்டி தான் வந்திருக்கும். ஆனால் அதில் சிங்கிள் மெம்பர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க வந்து எலெக்ட் பண்ணல. ஸோ வந்து அப்போது இருக்கிற இது வந்து இருக்கிறதுலே எல்டர் பீப்புளை வந்து they'll make us டெம்ப்ரரி பிரசிடெண்ட். அதில் வந்து டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா வந்து he became டெம்ப்ரரி பிரசிடெண்ட். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் 9 to 11 2 days கேப்பில் வந்து they elected. ஸோ ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டார். அப்புறம் ஹெச்சி முகர்ஜி அப்படிங்கிறவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆகிட்டார். அண்ட் தென் சார் பிஎன் ராவ் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், அவர் தான். ஸோ கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யார்? பிஎன் ராவ். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் December 13, 1946. ஸோ ஒரு ரெண்டு நாள் கேப்பில் எல்லாமே வருது. December 9, December 11 அண்ட் தென் December 13, 1946. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா என்னென்னா, அவங்க இப்போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செட்டப் பண்ணியிருக்காங்களே, அவங்க பாஸ் பண்ணுற இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து firm decision to proclaim India as an independent sovereign republic. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னு வந்து ஒன்று செட்டப் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாவரன் ரிப்பப்ளிக்லாம் ப்ரியாம்பிளில் இருக்கா, இண்டிபெண்ட் சாவரன் ரிப்பப்ளிக். ஸோ இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான். ஸோ நம்ம வந்து தனியாக பண்ணணும், வேறு யாரோட இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். செகண்ட் வந்து யூனியன், பிரிட்டிஷ் இந்தியா ப்ளஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஆர் அவுட் சைட் இந்தியா ப்ளஸ் ஸ்டேட்ஸ் டெரிட்டரிஸ் வில்லிங் டு ஜாயின். இப்போ யூனியன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் இந்தியாவும், அதுதான் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூனியன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த பிரிட்டிஷ் இந்தியா, அப்புறம் இந்தியன் ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருப்பாங்களே அவங்க. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா விச் அவுட் சைட் இந்தியா. இப்போ அவுட் சைட் இந்தியானா அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவுட் சைட் இந்தியாவில் இருந்தது, அதை சேர்க்கணும். அடுத்து ஸ்டேட்ஸ் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து நம்ம இந்தியா கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு வில்லிங்காக இருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது தான் யூனியன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு டெஃபினிஷன் அதுதான். அடுத்து அபவுட் டெரிட்டரிஸ். இப்போ மேலே டெரிட்டரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்டானமஸ் யூனிட்ஸ் ப்ளஸ் ரெசிடரி பவர்ஸ் ப்ளஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ என்னென்னா, பவர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். அபவுட் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து அதில் என்னென்ன அந்த டெரிட்டரிஸ்லாம் பண்ணுவாங்கன்னா, அட்டானமஸ் யூனிட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்டானமஸ்னால் தனியாக இருப்பாங்க அவங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து ரெசிடரி பவர்ஸ். இப்போது நம்ம லிஸ்ட்டு பார்த்துருப்போம், சென்டர் ஸ்டேட் யூனியன் லிஸ்ட் அப்படின்னு, யூனியன் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு. அதில் ரெசிடரி பவர்ஸ் வந்து இதில் இன்னும் எதுலேயுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கும். அண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இருந்திருக்கும் இந்த அபவுட் டெரிட்டரிஸில். அடுத்து ஆல் பவர், ஃபோர்த் ஒன், ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆர் டிரைவ் ஃப்ரம் த பீப்புள். ஸோ இப்போ பவர் அண்ட் அத்தாரிட்டி எல்லாம் பீப்புள்கிட்ட இருந்தால் டிரைவ் பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து 3 விதமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருக்கிற நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எல்லாமே இதுலேருந்து எடுத்தது தான். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும், பிஃபோர் த லாவும் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபேத், வர்ஷிப், ஒகேஷன், அசோசியேஷன் ப்ளஸ் ஆக்ஷன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது, இது எல்லாமே இட் இஸ் யோர் ஃப்ரீடம். பட் வந்து எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அடுத்து சப்ஜெக்ட் டு லா அண்ட் பப்ளிக் மொராலிட்டி. இப்போது லாவும் பப்ளிக் மொராலிட்டியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 6th ஒன், adequate safeguards for minorities plus backward and tribal areas plus depressed and other backward classes. ஸோ இந்த மைனாரிட்டிஸ், பேக்வேர்டில் இருக்கிறவங்க, டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், விமன், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்லாம் சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 7th ஒன், இன்டிகிரிட்டி ஆஃப் டெரிட்டரி ப்ளஸ் சாவரன் ரைட்ஸ் ஆன் லேண்ட், சி அண்ட் ஏர் ஷால் பி மெயின்டைன். இன்டெகிரிட்டி ஆஃப் டெரிட்டரினா அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கணும். இந்தியா வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்ஸ்ட் லேண்ட். ஸோ வந்து அந்த இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணும். அண்ட் தென் நம்மளுக்கு லேண்ட், சி, ஏரில் எல்லாத்தையும் சாவரன் ரைட்ஸ், ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இந்தியன் டெரிட்டரினா அதுக்கு மேலே இருக்கிற லேண்ட், சுற்றி இருக்கிற சி, அதுக்கப்புறம் அண்ட் தென் மேலே இருக்கிற ஏர், இதில் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து சாவரன் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் 8th ஒன், ஷால் அட்டைன் த ரைட்ஃபுல் பிளேஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு த ப்ரமோஷன் ஆஃப் வேர்ல்ட் பீஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இதுவும் நம்ம பார்த்துருப்போம், வேர்ல்ட் பீஸ் மெயின்டைன் பண்ணும், வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்ட், ஒரு மேன்கைண்டை வந்து யூ ஷுட் வெல்ஃபேர் அப்படி இருக்கணும். அண்ட் தென் அதிலே பார்த்துட்டிங்கன்னா
நம்ம இதை இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு எப்போ அடாப்ட் பண்ணோன்னா Jan 22, 1947 இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ப்ரெசன்ட் டே ப்ரியாம்பிள் இஸ் த மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரியாம்பிள் எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஆக்ட் வந்து நம்ம ரிப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா 1947, அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா April 28, 1947 representatives of 6 states were part of Constituent Assembly. இப்போ என்னென்னா April 28, 1947 6 ஸ்டேட்ஸில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து they were part of Constituent Assembly. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த ஸ்டேட் தான். 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்னென்னா பரோடா, பிக்கனர், ஜெய்ப்பூர், பாட்டியாலா, ரேவா, உதய்பூர். ஸோ திருப்பி சொல்கிறேன், பரோடா, பிக்கனர், ஜெய்ப்பூர், பாட்டியாலா, ரேவா, உதய்பூர். இவங்க 6 பேரும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒரு பார்ட் ஆகிட்டாங்க. அடுத்து ஆஃப்டர் June 3, 1947. ஸோ June 3, 1947 ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. என்ன ஆச்சுன்னா மோஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ப்ளஸ் முஸ்லீம் லீக் இந்தியா நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் சேர்ந்துட்டாங்க June 3. அப்புறம் முஸ்லீம் லீகில் கொஞ்சம் முஸ்லீம் லீக் வந்து இந்தியாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களும் லைக் தே ஜாயின்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கூட. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இந்த பொசிஷன் ஆஃப் த அசம்பிளி. இப்போ என்ன ஆச்சுன்னா அசம்பிளி பிகேம் அ ஃபுல்லி சாவரின் பாடி. இப்போ வந்து ஃபுல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. அடுத்து அசம்பிளி ஆல்சோ பிகேம் அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் சாப்டரில் கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் லெஜிஸ்லேஷன் லான்னு டே டு டே லா அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்க பீப்புள் தான் பார்த்துட்டாங்க. ஸோ அது ஆப்வியஸாக லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆயிரும். ஸோ எப்போனா November 26, 1949 தான் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆச்சு. ஸோ அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம் November 26. அண்ட் தென் கான்ஸ்டியூஷன் பாடி வந்து ரெண்டாக பிரிஞ்சதா. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் பாடி கான்ஸ்டியூஷனை செட்டப் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருந்தது இப்போது. ஸோ அதில் வந்து ஹெட் வந்து ராஜேந்திர பிரசாத், லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட ஹெட் வந்து GV மவ்லாங்கர். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் பாகிஸ்தான் withdrew from கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா. இப்போ பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க, பாகிஸ்தானில் போய் சேரணும் அப்படின்னு நினச்சவங்க வந்து இதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. they withdrew. இப்போ வந்து என்ன ஆயிரும்னா 238 மெம்பர்ஸ் இருப்பாங்களே இருக்கணும் இல்லையா, இப்போ வந்து 229 குறைச்சிட்டாங்க. அடுத்து வந்து ப்ராவின்ஸில் வந்து 296 இருந்தது 229 மாறிடுச்சு. டோட்டல் 389 இருந்தது பார்த்தோம் 299 ஆயிரும். அடுத்து ப்ராவின்சஸில் வந்து 296 இருக்குன்னு பார்த்தோம் 229 ஆயிடுச்சு. அடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 93 இருந்துச்சு இல்லையா, 93 வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கும், அது வந்து 70 கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் மெம்பர்ஸ், இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்து அதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இதெல்லாம் பண்ணிடுச்சு, கான்ஸ்டியூஷனை செட்டப் பண்ணும். அடுத்து வேறு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாகை எப்போ அடாப்ட் பண்ணோம்னா July 22, 1947 நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ராட்டிஃபைட் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் இன் May 1949. நம்ம பார்த்தோம் காமன்வெல்த்னால் இங்கிலாந்து இருப்பாங்க இல்லையா, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நிறையா நம்ம இந்தியாவை பிடிச்சி வச்ச மாதிரி நிறைய நேஷன்ஸை காலனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் காமன்வெல்த்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், வெளியே வந்தோமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரல. நம்ம வந்து என்னென்னா அதில் ஒரு மெம்பராக தான் இருந்தோம். வி பிகேம் அன் இண்டிபெண்ட் இந்தியா, பட் அதில் நம்ம காமன்வெல்த்தில் இன்னும் நம்ம வி வேர் அ மெம்பர். ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லாக ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ராட்டிஃபைட் இந்தியா மெம்பர்ஷிப் ஆஃப் காமன்வெல்த் இன் May 1949. அடுத்து அடாப்டட் த நேஷ்னல் ஆந்தம். இப்போ 3 திங்ஸ் வந்து ஒரே நாளில் நடக்கும். என்னென்னா நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாதை ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணது. 3மே வந்து Jan 24, 1950 தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து Jan 24, 1950. அடுத்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கும் இல்லையா, அதில் வந்து 11 செஷன்ஸ் நடந்தது. யாருன்னா பீப்புளெலாம் சேர்ந்து உள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இப்படி செட்டப் பண்ணணும் இப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க இல்லையா. அதில் வந்து 11 செஷன்ஸ் இருந்தது. எவ்வளோ வருஷத்துக்குனா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு 2 years 11 months 18 daysக்கு இது நடந்தது. அதில் இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் செஷன் பார்த்துட்டிங்கன்னா 6th செஷன் அப்படிம்பாங்க. அது 1 or 2 days தான் நடந்தது. அண்ட் தென் இருக்கிறதுல பெரிய செஷன் பார்த்துட்டிங்கன்னா 7th செஷன் எப்போனா 2 months நடந்தது அந்த செஷன். அடுத்து Jan 24, 1950 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லாஸ்ட் செஷன். ஏன்னா
அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்ஸ்லலாம் ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தது. ஸோ Jan 24 தான் லாஸ்ட் செஷன். அதில் எல்லாம் பேசி ரேட்டிஃபை பண்ணி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப் பண்ணது, கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 lakhs ஆச்சு. அப்போ 64 lakhs அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அடுத்து கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இப்போ வந்து இதில் கமிட்டிஸ் இருக்கும் இல்லையா, இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் கமிட்டிஸில் யார் யார் எந்தெந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னு சும்மா பார்க்கலாம். ஐ மீன் யூனியன் பவர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ யூனியன் பவர்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட கொடுத்துருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு கிட்ட. அப்புறம் யூனியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதும் வந்து ஜவஹர்லால் நேருகிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஜவஹர்லால். ஸ்டேட்ஸ்னால் எல்லா ஸ்டேட்ஸையும் ஒன்றா கொண்டு வந்து இந்தியா ஒரு ஹோல் லேண்ட் ஆக்குறது. பட் அது ஜவஹர்லால் நேரு பண்ணல, யார் பண்ணியிருப்பான்னா பட்டேல் தான் பண்ணியிருப்பார். அண்ட் தென் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது 3 கமிட்டி வந்து ஜவஹர்லால் நேருட்டு இருந்தது. அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி நம்மளுக்கு தெரியும், பிஆர் அம்பேத்கர் இருந்தார். அடுத்து ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன், அங்கே யூனியன் கான்ஸ்டியூஷன் மாதிரி இங்கே ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் வந்து சர்தார் பட்டேல் கிட்ட இருந்தது. அடுத்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா யாருன்னா சர்தார் பட்டேல் தான் இருந்தார். ஸோ ஓவரால் ஹெட் வந்து இதுக்கு யாருன்னா சர்தார் பட்டேல். ஆனால் தனித்தனி செக்டராக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஜேபி கிருபாலினி, மைனாரிட்டிஸ்க்கு ஹெச்சி முகர்ஜி, அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அசாம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் இது வந்து கோபிநாத் பர்டோலி இருந்தார். அடுத்து எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். ஸோ இப்போ வந்து இன்னும் சேர்ந்துருக்க மாட்டாங்க இல்லையா, எக்ஸ்க்ளூடட் அண்ட் கொஞ்சம் இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா அதில் பாதி ஏரியா எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும், பாதி மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் வந்து யார் ஹெட்னா ஏவி தக்கர். அடுத்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத். ஸ்டீரிங் கமிட்டியும் ராஜேந்திர பிரசாத். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். அடுத்து குட்டி குட்டி கமிட்டிஸ் இருக்கலாம், இதெல்லாம் வந்து மேஜர் கமிட்டிஸ், இதெல்லாம் குட்டி குட்டி கமிட்டிஸ். ஸோ மைனர் கமிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஜிவி மவ்லாங்கர். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும், அடுத்து எந்த செஷன் அப்படின்னு பார்த்துக்கிறது வந்து ஜிவி மவ்லாங்கர். ஸோ ஜிவி மவ்லாங்கர் ஆல்ரெடி இங்கேயும் பார்த்தோம், எங்கே பார்த்தோம், எங்கேயும் பார்த்தோம். ஓகே, ஸோ ஜிவி மவ்லாங்கர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அடுத்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து டாக்டர் கேஎம் முன்ஷி அவர் தான் பார்த்தார். ஸோ ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது டாக்டர் கேஎம் முன்ஷி. அப்புறம் ஹவுஸ் இருக்குல்ல, லைக் லோக்சபா, ராஜ்யசபா, அது மாதிரி அப்பர் ஹவுஸ் அதை பார்த்துக்கிட்டது வந்து பி பட்டாபி சீதாராமையா. அண்ட் தென் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் நம்ம பார்த்துருப்போம். சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ்ன்னு தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தோம், இங்கே 296 டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 296 வந்து 292 கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ்லேருந்து 4 ஃப்ரம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ். ஸோ அந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் பார்த்துப்பான்னா லைக் பி பட்டாபி சீதாராமையா. அதுவும் ஹவுஸும் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸும் பி பட்டாபி சீதாராமையா. மைனர் கமிட்டிஸில் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இதில் 2, மேஜர் 2. மைனரில் பார்த்தீங்கன்னா ஆட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷ்னல் ஃப்ளாக்லேயும் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அதுவும் ராஜேந்திர பிரசாத். ஸோ இங்கே ராஜேந்திர பிரசாத் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரும் ஸ்டேரிங் கமிட்டியும் மேஜரில். மைனரில் வந்து நேஷ்னல் ஃப்ளாகும் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃபும் ராஜேந்திர பிரசாத். அடுத்து எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் பண்ணியிருப்பாங்களா, அதை வந்து எக்ஸாமின் பண்ணுறது வந்து அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அடுத்து கிரெடென்டியல்ஸ் கமிட்டி இருக்கும், அதுவும் அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அடுத்து ஆட்ஹாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ் வரதாச்சாரியார். ஸோ சுப்ரீம் கோர்ட் யார்? ஆட்ஹாக் கமிட்டியில் எஸ் வரதாச்சாரியார். அப்புறம் இந்த குட்டி குட்டி கமிட்டிஸ்லாம் இதை விட இருக்கும். இந்த ஹிந்தி டு டிரான்ஸ்லேஷன், உருது, ப்ரெஸ் கேலரி, லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ், கமிட்டி டு எக்ஸாமின் த எஃபர்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இதுக்கெல்லாம் லைக் இருந்தாங்க. பட் அது நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவும் குட்டியான கமிட்டிஸ். அடுத்து இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எப்போல்லாம் என்ஆக்ட் பண்ணோம் அந்த மேஜர் டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டை வந்து February 1948 போட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னால் இப்போ சும்மா வந்து ரஃபாக போட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அடுத்து அதை கரெக்ட் பண்ணி செகண்ட் டிராஃப்ட் October 1948. அடுத்து தேர்ட் டிராஃப்ட் தான் November 1948 முடித்தாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்ப்பாங்களே இதுதான் அப்படின்னு. ஸோ November 4 to November 9 வரைக்கும் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க 1948. செகண்ட் ரீடிங் November 15 to
1948 to October வரைக்கும். தேர்ட் ரீடிங் நவம்பர் 14 to November 26 1949. ஸோ தேர்ட் ரீடிங் முடிச்சக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நவம்பர் 26 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம். ஸோ நவம்பர் 26 1949 மோஷன் ஆன் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ வந்து மூவ் பண்ணலாம், டிராஃப்ட் பண்ணியாச்சு, இப்போ இதை வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த டேட்டை வந்து ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ப்ரியாம்பிள் ப்ளஸ் 395 ஆர்டிகல்ஸ். அப்போது இருந்தது வந்து ப்ரியாம்பிளும் 395 ஆர்டிகல்ஸும் 8 ஷெட்யூல்ஸும் இருந்தது. ஸோ எவ்வளோ இருந்தது? ப்ரியாம்பிள் 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் 8 ஷெட்யூல்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 284 மெம்பர்ஸ் சைன்ட் த டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை எவ்வளோ பேர் சைன் பண்ணியிருக்காங்க? 284 மெம்பர்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 395 ஆர்டிகல்ஸ் 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. 284 மெம்பர்ஸ் வந்து இதை சைன் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ கான்ஸ்டியூஷனை எந்தெந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணோன்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும், எலெக்ஷன்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் இருக்கும், ஐ மீன் ஸ்டேட் பார்லிமெண்ட். அடுத்து டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஷார்ட் டைட்டில், இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எந்தெந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 5 to 9 நம்மளுக்கு தெரியும் சிட்டிசன்ஷிப். அடுத்து 60 வந்து பிரசிடென்ட்கான ரிலேட்டடானது. அதுக்கப்புறம் 324, 330, 366, 367, 379, 380, 388, 391, 392, 393. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம லேட்டர் சாப்டர்ஸில் பார்க்கலாம். அடுத்து Jan 26 1950 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Jan 26 என்ன? ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ எல்லா மேஜராக வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது எல்லாமே வி ஆர் பிரிங்கிங் தம் இன்டு ஃபோர்ஸ். அப்புறம் பூர்ண ஸ்வராஜ் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு Jan 26 வந்து ப்ரீவியஸாக 1929 லாகோர் செக்ஷன் அப்படின்னு நடந்திருக்கும். அதில் வந்து நம்ம பூர்ண ஸ்வராஜ்க்கு வந்து கொண்டாடி இருப்போம். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி இந்த டேட்டில் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக Jan 26 1950 வரைக்கும் வி வெயிட்டட். முன்னாடியே முடிஞ்சாலும் Jan 26 1950 வரைக்கும் வி வெயிட்டட். அண்ட் தென் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 ரிப்பீல் பண்ணாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ரிப்பீல் பண்ணாங்க. அபாலிஷன் ஆஃப் ப்ரைவி கவுன்சில் பை ஆக்ட் ஆஃப் 1949. இப்போ 1949 ஆக்ட் படி ப்ரைவி கவுன்சில்னால் என்னென்னா, இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தானே ஹையஸ்ட். ஸோ அப்போ வந்து ஹை கோர்ட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்கே போய் அப்பீல் பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைவி கவுன்சிலில் தான். ஸோ அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு மேஜராக ஒரே ஒரு கோர்ட் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒன்று நிறையா இருக்கும். இது நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லா பீப்புளையும் இன்க்ளூட் பண்ணல அதில் அப்படிங்கிற மாதிரி. நாட் அ சாவரன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் ரைட்ஸ் இவங்களுக்கு இல்லை, கொஞ்சம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியிலேருந்து. அடுத்து ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அதை பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஒன் பார்ட்டி பாடி இன் அன் எசென்ஷியல் ஒன் பார்ட்டி கண்ட்ரி அப்படிங்கிறாரு. ஐஎன்சி தான் இதில் டாமினேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் லாயர் பொலிட்டிஷியன் டாமினேஷன் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் லாயர்ஸாகவும் பொலிட்டிஷியன்ஸாகவும் இருப்போம், காமன் லேமேனாக இருக்க மாட்டாங்க. அதில் டாமினேட்டட் பை ஹிந்துஸ் அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறான்னா விஸ்கான் சைமன் என்ன சொல்கிறான்னா பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்கிறான்னா இட் ரெப்ரசன்டட் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் ஹிந்துஸ் தான் இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க.